வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு சீரீஸ் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வரக்கூடிய ஐபி ஏசிஐஓ எக்ஸாம் ப்ளஸ் ஐபி எம்டிஎஸ் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம், ரைட்டா? ஸோ இதுக்காக மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண ஒரு கிளாஸஸ், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்டா? ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சந்திரமேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல வந்து ஆல்ரெடி ஒரு 2024 2025 இப்போ வரைக்குமே வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ மந்த்லி, இப்போ ஜூன் மந்த் எடுத்துட்டோம், ஜூன் 2025 எடுத்துட்டோம்னா அதில் அப்பாயின்மெண்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், அதுக்கடுத்து வந்து அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் நியூஸ், ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்காக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாமில் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 80% சான்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு இருக்கக்கூடியதை மட்டும் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம வந்து இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்ந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட்டான ஸ்டாட்டிக்கையும் பார்க்க போகிறோம். அப்படியே அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இதில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் விட போகிறோம். திருப்பி அப்பாயின்மெண்ட்டுக்கு அடுத்து அவார்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ், அவார்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து டிஃபென்ஸு, திருப்பி டிஃபென்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சீரிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 10-15 வீடியோஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அது பார்த்தால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஹை லெவல் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகே? பட் ஆனால் கண்டினியூஸாக பார்க்கணும், ஓகே? சரி, ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் இது வந்து எப்படி என்னன்றது, ஓகே. சேர்மன் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் யார் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. IRDAI அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, ஓகே? ஓகே, IRDAI ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிக்கே நம்ம பார்த்து முடிக்கலாம், ஓகே? IRDAI அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரைட்டா? நான் அது விரிவாக்கம் எழுதி போடுறேன், அதனுடைய ஸ்டாட்டிக்கே நான் எழுதி போடுறேன். இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய புதிய சேர்மனா செலக்ட் ஆனது வந்து யார் அப்படின்னா அஜய் சேத், சரியா? அஜய் சேத் அப்படி அதுதான் அவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜய் சேத் தான் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மனா வந்து செலக்ட் ஆயிருக்கிறார், ஓகே? டெபாஷிஷ் பாண்டாவினுடைய டேர்முக்கு அடுத்து இவர் வந்து வந்திருக்கிறார். இந்த நேம் வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, எக்ஸாம்பிள் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டா? அஜய் சேத் தான் இப்போ புதிய IRDAI தலைவர். ஸோ IRDAI பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஓகே, ஸோ இதனுடைய விரிவாக்கம் நீங்க எழுதுறேன், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த IRDAI பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1999 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்குது. இதனுடைய தலைவர் வந்து நம்ம இப்ப பார்த்த அஜய் சேத் அவர்கள் தான், அஜய் சேத். இப்ப இது வந்து ரெகுலேட்டர்னு சொல்றாங்களே, ரெகுலேட்டர் அப்படின்றது இப்ப ஃபேனுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெகுலேட்டர் இருக்காங்கல்ல, ரெகுலேட்டர் அப்படின்றது கண்ட்ரோல் பண்றது, சரியா? இப்ப ஃபேன்ல வந்து ரெகுலேட்டர் வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுமா? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்குமே வந்து ரெகுலேட்டர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்சூரன்ஸ்க்கு வந்து IRDAI அப்படின்ட்டு பார்த்தோம், IRDAI அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 1999 உருவாக்கப்பட்டது, தலைமையகம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கு, தலைவர் வந்து அஜய் சேத் அப்படின்ட்டு பார்த்தோமா? அதே மாதிரியே வந்து பென்ஷனுக்கு இந்தியாவில் வந்து பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிர்வகிப்பதற்காக பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 2003 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா புதுடெல்லியில இருக்கு, புதுடெல்லி. இதனுடைய தலைவர் வந்து சிவசுப்பிரமணியன் ராமன், சுப்பிரமணியன் ராமன், ஓகே? அடுத்தது செக்யூரிட்டிஸ், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்காங்கல்ல, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, பாண்டு, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிர்வகிப்பதற்கு செபி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. செக்யூரிட்டிஸ்
அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இதில் பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ரைட்டா. செபின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1988 உருவாக்கப்பட்டு இது எப்பொழுது சட்டப்பூர்வ அமைப்பாக மாறியதுன்னா 4 வருஷம் கழிச்சு 1992 சட்டப்பூர்வ அமைப்புனா செபி சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டப்பூர்வ அமைப்பாக மாறியது வந்து 92. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா மும்பையில இருக்குது. இதனுடைய தலைவர் வந்து துஹின் கண்ட பாண்டே. துஹின் கண்ட பாண்டே. ஓகே. ஸோ இவங்க இந்த 3 ரெகுலேட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஜஸ்டிஸ் அலோக் அராதே டேக்ஸ் ஓத் அஸ் பாம்பே ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். சரியா, அதாவது அலோக் அராதே அப்படின்றவர் வந்து பம்பாயினுடைய உயர் நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக வந்து தேர்வாயிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் அடுத்தடுத்த ஸ்லைட்ல. ஓகே. அதுக்கப்புறம் வி.கே. சிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிசோரமினுடைய ஆளுநராக தேர்வாயிருக்கிறாரு. சரியா, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வி.கே. சிங். ஓகே. எத்தனாவது ஆளுநர் அப்படின்றதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கண்டென்ட்ல இருக்கு. 25th கவர்னர். ஸோ மிசோரம் வந்து எப்பொழுது மாநில அந்தஸ்து வாங்குச்சு அப்படின்னா 1987 வந்து மிசோரம் வந்து மாநில அந்தஸ்து வந்து வாங்குச்சு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஓகே. ஸோ பிசிசிஐ ரைட்டா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. பிசிசிஐ அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு. ஸோ அந்த பிசிசிஐனுடைய செக்ரட்டரியாக தேவஜித் சைக்கியா வந்து தேர்வாயிருக்கிறார். சரியா, தேவஜித் சைக்கியா அப்படின்றவர் வந்து தேர்வாயிருக்கிறார். சரி, இப்போ வந்து இந்த பிசிசிஐ இருக்குல்ல, பிசிசிஐ வந்து தலைவர் வந்து யாருன்னா தேவஜித் சைக்கியா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐசிசியினுடைய சேர்மன் யாரா இருக்காருன்னா ஜெய்ஷா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். ஐசிசியினுடைய சேர்மனா ஜெய்ஷா இருக்கிறார். ஸோ நம்மளுக்கு பிசிசிஐ அதுக்கப்புறம் வந்து ஐசிசி அப்படின்ற 2 இருக்குது. நம்ம தேசிய அளவில் வந்து கிரிக்கெட்டை வந்து நிர்வகிக்கும் அமைப்பு பிசிசிஐ. அதுக்கப்புறம் உலக அளவில் வந்து பிசிசிஐ. உலக அளவில் வந்து கிரிக்கெட்டை வந்து நிர்வகிக்கும் அமைப்பு வந்து ஐசிசி. ஓகே. ஸோ பிசிசிஐ அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1928 1928 உருவாக்கப்பட்டது. ஐசிசி வந்து 1909 உருவாக்கப்பட்டது. பிசிசிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னா துபாயில் இருக்குது. துபாய். ஐசிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாயில் இருக்குது. பிசிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிசிசியினுடைய தலைவர் சேர்மன் வந்து யார் அப்படின்னா ராஜர் பின்னி. இங்க ஐசிசியினுடைய சேர்மன் தலைவர் வந்து ஜெய் ஷா. இங்க ஐசிசியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா சஞ்சோக் குப்தா. தலைமை நிர்வாக அதிகாரி வந்து சஞ்சோக் குப்தா. ஓகே. ஸோ இது முக்கியமானது. அதுக்கப்புறம் பாருங்க, இஸ்ரோவினுடைய தலைவராக புதுசா வந்து வந்திருக்கிறது பதவி ஏற்றுக்கொண்டவர் வந்து யார் அப்படின்னா வி நாராயணன் அவர்கள். சரியா, யாருக்கு அடுத்து பதவியில வந்திருக்கிறார் அப்படின்னா சோம்நாத்துக்கு அடுத்து சோம்நாத் அவர்கள் வந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப யார் வந்திருக்கிறார் அப்படின்னா வி நாராயணன் அவர்கள் தான் வந்திருக்கிறார். ஓகே. ஸோ நம்மளுக்கு இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த இஸ்ரோ இருக்குல்ல, இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னன்னா, இஸ்ரோ வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1969 உருவாக்கப்பட்டது. கரெக்டா எந்த நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 15 உருவாக்கப்பட்டது. இஸ்ரோவினுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. பெங்களூரு. தலைவர் வந்து யார் அப்படின்னா வி நாராயணன் அவர்கள். ஓகே. அடுத்தது பாருங்க. ஸோ டெல்லி உத்தரகாண்ட் ஹைகோர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்தரகாண்டுடைய ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை தேர்வு செய்யறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ண நியமிக்கிற அதிகாரம். ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து
அஜய் திக்பால், அதுக்கப்புறம் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர், இவங்களை வந்து டெல்லியினுடைய ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜட்ஜா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஆஷிஷ் நைத்தானி, இவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா உத்தரகாண்டினுடைய ஹைகோர்ட்டுக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. ரைட்டா, உத்தரகாண்டினுடைய ஹைகோர்ட்டுக்கு இவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸா தேர்வாயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஃபைஸ் அகமத் கித்வாய், ஃபெய்ஸ் அகமத் கிட்வாய், இவங்க வந்து டிஜிசியினுடைய டைரக்டர் ஜெனரல். டிஜிசிஏ அப்படின்றது டைரக்டர் ஜெனரல் ஃபார் சிவில் ஏவியேஷன். சரியா, டிஜிசிஏ அப்படின்ட்டு சொல்லுவாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அதனுடைய தலைவராக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேசிக்கான விஷயங்கள். ஓகே, ஒரு சில பேசிக்கான விஷயங்கள். இப்போ இந்த ஜட்ஜஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம்ல, ஜட்ஜஸ் டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு அஜய் டிக்பாலையும் ஹரிஷ் வைத்தியநாதனையும் ஜட்ஜா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. உத்தரகாண்டுடைய உயர்நீதிமன்றத்துக்கு ஆஷிஷ் நைத்தானியை ஜட்ஜா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜட்ஜஸை பற்றி பார்க்குறப்ப வந்து ஒரு சில ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் எழுதி போடுறேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சரியா சீஃப் ஜஸ்டிஸ் நான் ஷார்ட்கட்டாக எழுதுனேன் எல்லாம். சீஃப் ஜஸ்டிஸ்னா தலைமை நீதிபதி. ஸோ தலைமை நீதிபதி அப்படின்றவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கும் இருப்பாங்க. சரியா, நம்மளுக்கு நார்மலாவே வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகட்டும் அல்லது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகட்டும், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து மாறுபடும். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மற்றும் தலைமை நீதிபதிக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து 62. ஹைகோர்ட்டுக்கு 62. இங்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை வந்து நியமிப்பது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். இங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்து யார் அப்படின்னா இங்கேயுமே பிரசிடென்ட் தான். இங்கேயுமே பிரசிடென்ட் தான். ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட் வந்து வேற யாரெல்லாம் வந்து நியமிப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ். பிரசிடென்ட் வந்து வேற யாரெல்லாம் நியமிப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஆளுநரை நியமிப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இப்ப பார்த்த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் நியமிப்பாங்க. அடுத்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜின்னு சொல்லுவாங்க, கேக், அவங்கள நியமிப்பாங்க. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன், தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறது பிரசிடென்ட் தான். அதுக்கு அடுத்தது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் அதிகாரி. ரைட்டா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அந்த 2 பேரை நியமிக்கிறது பிரசிடென்ட் தான். அதுக்கு அடுத்தது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா 2 மாநிலங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே பப்ளிக் சர்வீஸ் தேர்வாணையம் வைக்கிறது. ஸோ அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யறது குடியரசுத் தலைவர் தான். அதுக்கப்புறம் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்த இந்தியாவினுடைய ஒரு உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட அதிகாரி. ரைட்டா, லா ஆஃபீஸர் யார் அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்களை நியமிக்கிறதும் பிரசிடென்ட் தான் வந்து நியமிப்பாங்க. ஓகே, இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஸோ இது வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் இப்ப கவர்னர் வந்து வேற யாரெல்லாம் நியமிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஸோ கவர்னர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து பிரசிடென்ட் நியமிப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு யார் நியமிப்பாங்க அப்படின்னா அது கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அதுக்கு அடுத்தது வேற யாரெல்லாம் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு மாநிலத்தினுடைய ஒரு உயர் நிலையில இருக்கக்கூடிய ஒரு சட்ட அதிகாரி, லா ஆஃபீஸர். ஓகே, இவங்களை நியமிப்பாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்தந்த மாநிலத்தினுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் மற்றும் உறுப்பினர்களை வந்து யார் நியமிப்பாங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து நியமிப்பாங்க. ஓகே, ஸோ இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸை பத்தி பேசுற ஆர்டிக்கல் வந்து எது அப்படின்னா ஆர்டிக்கல் 124 கிளாஸ் 2. 124 கிளாஸ் 2ல தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய அப்பாயின்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜோடைய அப்பாயின்மெண்ட்டை பத்தி பேசுறது 217.
கவர்னர் வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா 155 கீழே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. 155 கீழே தான் நியமிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டாட்டிக் எப்படி கேட்டாலும் நம்மளால வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, இங்க எழுதுறேன், சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸா வந்து உங்களுக்கு இப்போ வந்து எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருக்கிறார் அப்படின்னா 52வது, 52nd உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கிறாரு. அவர் பேர் வந்து பிஆர் காவாய். அப்ப 51வது 51st வந்து யார் அப்படின்னா சஞ்சீவ் கானா. 50வது தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட். 49வது வந்து யார் அப்படின்னா யூ லலித். ரைட்டா? முதல் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ஹெச்.ஜே. கனியா. ரைட்டா? அது போக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து பிரசிடென்டாக போனவர், சரியா? அதாவது குடியரசுத் தலைவராக ஆனது வந்து யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் முகமது ஹிதயத்துல்லா. யார் அப்படின்னா முகமது ஹிதயத்துல்லா அவர்கள். முகமது ஹிதயத்துல்லா. ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிக். ரைட்டா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இதுல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏர் மார்ஷல்ன்றது பதவி. ஜிதேந்திர மிஸ்ரா வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட். ஸோ நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட் இருக்கு. வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட், ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட், நார்தர்ன் ஏர் கமாண்ட். அதில் வந்து வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தளபதியாக பதவி ஏற்றுக்கொண்டவர் வந்து யாருன்னா ஜிதேந்திர மிஸ்ரா. அடுத்தது வித்துல் குமார் வந்து சிஆர்பிஎஃப்னுடைய டைரக்டரா வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இந்த இதில் வந்து ஏர்ஃபோர்ஸ் பத்தி இருக்குது இல்லை, ஏர்ஃபோர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி கேட்குறப்ப வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸா, ஓகே, ஏர்ஃபோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏர்ஃபோர்ஸினுடைய தலைவர் யாரு, அதுக்கப்புறம் வந்து துணைத் தலைவர் யார், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் தெளிவாகவே வந்து இந்த ஸ்டாட்டிக்கை படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைப்போம் ஸ்டாட்டிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு, பட் ஆனால் வந்து ஸ்டாட்டிக்ல இருந்திருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அது அடிக்கடி வந்திருக்கும். அதனாலதான் வந்து அதுல இருந்து அதை ஸ்டாட்டிக்ல கேட்கறோம் அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. இதுல சிஆர்பிஎஃப் இருக்கா? சிஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எழுதி போடுறேன். சரி, சிஆர்பிஎஃப் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1939 வந்து உருவாக்கப்பட்டது. சிஆர்பிஎஃப் வந்து 1939 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. சப்யாசாச்சி கார் இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐஇஜி, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் குரோத், அதனுடைய தலைவராக வந்து தேர்வாயிருக்கிறார். டைரக்டர், இயக்குனராக வந்து பார்த்துட்டீங்கன்னா தேர்வாயிருக்கிறார். அதுக்கு அடுத்து சக்தி காந்த தாஸ் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி 2. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, சரியா? பிரின்சிபல் செக்ரட்டரி 2வா வந்து நியமனம் ஆயிருக்கிறார். ரைட்டா? ஸோ அப்போ வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி 2 இவர் அப்படின்னா அப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி 1 வந்து யார் அப்படின்னா பிரமோத் குமார் மிஸ்ரா. சரியா? பிரமோத் குமார் மிஸ்ரா. அடுத்தது கியானேஷ்குமார் அவர்கள் வந்து புதிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ரைட்டா? இந்தியாவினுடைய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் வந்து கியானேஷ்குமார். ரைட்டா? ஸோ நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அது போக வந்து இங்கேயும் பாருங்க எலெக்ஷன் கமிஷனரா வந்து இன்னொருத்தர் வந்து பதவியேற்றிருக்கிறார். யார் அப்படின்னா விவேக் ஜோஷி அவர்கள். சரி, இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்புல ஆர்டிக்கல் 324 சொல்லியிருக்கிறாங்க. அதே இது 326 இந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்ட்டு. யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா என்னன்னா 18 வயசு அல்லது 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அதுக்கு அடுத்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடுறத பத்தி பேசுறது தான் ஆர்டிக்கல், ஓட்டு போடலாம் அப்படின்றத பத்தி பேசுறது தான் அது வந்து ஆர்டிக்கல் 326 தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா, இது ஒண்ணு. அடுத்தது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனர். ஸோ டோட்டல் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ரைட்டா, ஸோ இவங்களுக்கு வந்து பதவிக்காலம், அதாவது டேர்ம், இவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, அதாவது சிம்பிளா வந்து 65 வயது வரைக்கும் இருக்கலாம். 65 இயர்ஸ் ஓல்டு, 65 வயது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 65 ஆண்டுகள் கிடையாது, 65 வயது வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் சுகுமார் சென். சுகுமார் சென். அடுத்து இந்தியாவினுடைய ஒன்லி, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி, முதல் மற்றும் ஒரே பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யார் அப்படின்னா ரமாதேவி. ரமா தேவி. ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இவங்களை, அதாவது இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆகட்டும், அடுத்து இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆகட்டும், இவங்களை வந்து நியமிக்கிறது அப்பாயிண்டட் பை யார் வந்து நியமிப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். நான் அந்த ஆல்ரெடி நான் வந்து அது பார்க்குறப்ப நான் சொல்லியிருந்தேன், அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்க்குறப்ப நான் சொல்லியிருந்தேன், பிரசிடென்ட் தான் வந்து நியமிப்பாங்க. ஓகே, ஸோ பிரசிடென்ட் வந்து நியமிப்பாங்க. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பரிந்துரைப்பது, ரெக்கமெண்டட் பை ஒரு 3 பேரை கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த பாடியில், அந்த குழுவில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அந்த குழுவினுடைய சேர்மனாக இருப்பார். இரண்டாவது வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பார். அதுக்கடுத்து மூணாவது வந்து ஒரு மத்திய அமைச்சர், கேபினெட் அமைச்சர் வந்து இருப்பார், கேபினெட் மினிஸ்டர் இருப்பார். ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி பார்த்தோம்ல, இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி 2 பேர். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரமோத் குமார் மிஸ்ரா, இரண்டாவது வந்து சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து முன்னாள் ஆர்பிஐ ஆளுநர். இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரி. சரியா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களினுடைய பிரைவேட் செக்ரட்டரி யார் அப்படின்னா நிதி திவாரி அவர்கள். அடுத்தது ஜஸ்டிஸ் ஹரிஷ் டாண்டோன், அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரிசா உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தேர்வாயிருக்கிறார். ரைட்டா, ஜஸ்டிஸ் ஹரிஷ் டாண்டோன். ரைட்டா, அடுத்தது அசோக் சிங் தாக்கூர், எலெக்டட் சேர்மன் ஆஃப் இன்டாச். சரியா, இன்டாச்சினுடைய விரிவாக்கம் வந்து இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ அதனுடைய சேர்மனா வந்து தேர்வாயிருக்கிறார். யார் அப்படின்னா அசோக் சிங் தாக்கூர். அடுத்து அமிதவா முகர்ஜி, இவங்க வந்து என்எம்டிசியினுடைய சேர்மனா, சிஎம்டி அப்படின்றது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ரைட்டா, என்எம்டிசி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, என்எம்டிசினா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்தது ரிசர்வ் வங்கி வந்து அஜித் ரத்னாகர் ஜோஷியை வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா, ரிசர்வ் வங்கி அஜித் ரத்னாகர் ஜோஷியை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா, ரைட்டா, நிர்வாக இயக்குனரா வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்பிஐ பத்தி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டடி வந்து பார்ப்போம், ஒரு ஃபுல் பேக்ரவுண்ட் வந்து ஆர்பிஐ பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த ஒரு சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934க்கு கீழே 1935 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகே, உருவாக்குனது. இந்த ஆர்பிஐனுடைய தலைமையகத்தை 1937 வந்து கொல்கட்டால இருந்து எங்க மாத்தினாங்க அப்படின்னா மும்பைக்கு மாத்தினாங்க. ஆர்பிஐனுடைய ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கவர்னர். சரியா, ஆர்பிஐனுடைய ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐனுடைய முதல் ஆளுநர் வந்து யார் அப்படின்னா ஆஸ்பான் ஸ்மித்.
ஆஸ்பான் ஸ்மித். அடுத்து ஆர்பிஐனுடைய முதல் இந்திய ஆளுநர் வந்து யார் அப்படின்னா சி.டி. தேஷ்முக். சி.டி. தேஷ்முக். ஒரு செகண்ட். ஸோ இதுல வந்து இந்த ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, இந்த நம்மளுக்கு ஏன் எதுக்காக இப்பதான் நான் வந்து அதை செக் பண்ணேன். நிறைய பேர் வந்து ஸ்டாட்டிக் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஸ்டாட்டிக் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த திடீர்னு இந்த இந்த ஸ்டாட்டிக் வந்து நம்ம அதிகமா எழுதுறப்பதான் நான் வந்து இது நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, இப்ப ஆர்பிஐ அப்பாயிண்ட் அஜித் ரத்னாகர் ஜோஷி. ஏன்னா ஒரு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஒருத்தரை நியமிக்குது அப்படின்னா அது ரொம்ப 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 முக்கியமான நியூஸ். அது அட்லீஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்காச்சும் நியூஸ்ல வந்திருக்கும். அது போக ஆர்பிஐ வந்து அதனுடைய ரெப்போ விகிதம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம், அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப திருத்திக்கிட்டே இருக்குது. நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இது எழுத மாட்டேன். என்னன்னா ஸ்டாட்டிக் எழுத மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஜய் பாது கீழே இருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, அஜய் பாது வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், அதாவது ஜெம்முன்னு சொல்லுவாங்க, அந்த ஜெம்முனுடைய சிஇஓவா நியமனம் ஆயிருக்கு. ஜெம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. நியூஸ்ல வந்து அது வந்து அடிக்கடி வரும். பட் ஆனால் சின்ன சின்ன நியூஸா வரும். பட் ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கினா அது பாதி பேஜுக்கு நியூஸா வரும். அதனால வந்து அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நியூஸ்ல அடிக்கடி வரதை பத்தி நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கா அப்படின்றத தான் வந்து அவங்க செக் பண்ணவே செய்வாங்க. ரைட்டா? ஸோ அதனாலதான் வந்து நான் சொல்றேன், நம்மளுக்கு வந்து எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு எது வந்து அடிக்கடி கேட்கறாங்களோ அதனுடைய ஸ்டாட்டிக் தான் வந்து நான் அடிக்கடி எழுதுவேன். ஓகே, சரி. இப்ப இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வந்து முதல் இந்திய ஆளுநர் வந்து யார் அப்படின்னா சி.டி. தேஷ்முக். சி.டி. தேஷ்முக் அவர்கள். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப வந்து யார் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். ரைட்டா? எத்தனாவது தலைவர் அப்படின்னா 26வது தலைவர். அப்ப 25வது வந்து யார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ். சக்தி காந்த தாஸ் இப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்காருன்னு பார்த்தோம்ல. ஸோ அவர் தான் வந்து அவர் தான் வந்து ஆர்பிஐனுடைய முன்னாள் ஆளுநர், 25வது ஆளுநரா வந்து இருந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது ஆர்பிஐல வந்து 4 துணை ஆளுநர்கள், 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ். ஸோ யாரெல்லாம் அப்படின்னா, 1 சுவாமிநாதன் ஜானகிராமன். சுவாமிநாதன் ஜானகிராமன் அவர்கள். சுவாமிநாதன் ஜானகிராமன். அதுக்கு அடுத்தது வந்து ராஜேஸ்வர் ராவ். ராஜேஸ்வர் ராவ். 3வது மைக்கேல் பத்ரா. 4வது டி. ரவிசங்கர். ஸோ இதுல என்ன அப்படின்னா, மைக்கேல் பத்ரா இருக்காருல்ல, மைக்கேல் பத்ராவினுடைய பதவிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து யார் புதுசா நியமனம் ஆகியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ துணை ஆளுநர்கள்ல பெண் ஆளுநர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னா பூனம் குப்தா. ஓகே. அடுத்து இதுல வந்து இந்த டி. ரவிசங்கர் அவர்களுடைய பதவி காலத்தை பிளஸ் 1 இயர், அதாவது 1 வருஷத்துக்கு நீட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, இதுவும் முக்கியம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, ஆர்பிஐனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இடி. ரைட்டா? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை வந்து யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அஜித் ரத்னாகர். சரியா? அஜித் ரத்னாகர். பட் ஆனா இப்ப வந்து இது நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. பட் ஆனா இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யார் அப்படின்னா இந்திரானில் பட்டாச்சாரியா. ரைட்டா? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து இந்திரானில். இது வந்து அப்டேட்டட். இப்ப நான் எழுதுறது வந்து அப்டேட்டட். இந்திரானில் பட்டாச்சாரியா அப்படின்ற ஒருத்தர் வந்து வந்திருக்கிறார். அது ஒண்ணு. அதுக்கடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு கமிட்டியினுடைய பரிந்துரையின் பெயரில் உருவாக்கப்பட்டதுன்னா ஹில்டன் யங் கமிஷன். ஹில்டன் யங் கமிஷன் இந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் உருவாக்கப்பட்டது. எது அப்படின்னா ஆர்பிஐ. இந்த ஹில்டன் யங் கமிஷனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ராயல் கமிஷன் ஆன்
இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. என்னதுன்னா ராயல் கமிஷன் ஆன் ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பெயருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்து இதுல வந்து என்ன, அஜய் பாது அவர்கள் வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் ஜெம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனமாக இருக்கிறார். ஓகே. அடுத்த கேள்வி வந்து என் சந்திரசேகரன் அவர்கள் வந்து IMF அட்வைசரி கவுன்சில் வந்து தேர்வாயிருக்கிறார். சரி, IMF அப்படின்றது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. IMF அப்படின்றது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 2 இது இருக்குது. IMFன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து உலக வங்கின்னு இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே தலைமையகம் வந்து எங்கே இருக்குதுன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. சரியா, இந்த இரண்டுக்குமே தலைமையகம் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னா அது வந்து வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஓகே. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த PFRD, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிவசுப்பிரமணியன் ராமன் அவர்கள் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இது. ரைட்டா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய தலைவராக வந்து சிவசுப்பிரமணியன் ராமன் வந்து தேர்வாயிருக்கிறார். ஓகே. அடுத்தது ICC மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியினுடைய தலைவராக வந்து சௌரவ் கங்குலி அவர்கள் தேர்வாயிருக்கிறார். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நம்ம பார்த்தோம்னா 1909 உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக வந்து ஜெய்ஷா அவர்கள் இருக்கிறாரு. அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக வந்து சஞ்சோக் குப்தா இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து இதில். ரைட்டா. ஸோ அது அந்த மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியினுடைய தலைவராக வந்து சௌரவ் கங்குலி வந்து இருக்கிறார். ரைட்டா. அடுத்தது ஜஸ்டிஸ் BR காவாய் டு பிகம் 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரைட்டா. சஞ்சீவ் கானாவுக்கு அடுத்து இப்போ யார் வரப்போறாருன்னா BR காவாய் அவர்கள் வந்து வரப்போறாரு. அவருடைய அப்பா சஞ்சீவ் கானாவுக்கு அடுத்தது கவர்மெண்ட் வந்து சுவாமிநாதன் ஐயர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து தேர்வாயிருக்கிறார். ரைட்டா. ஹோல் டைம் மெம்பர். ரைட்டா, ஹோல் டைம் மெம்பரா, இவர் வந்து தலைவர் கிடையாது, ஹோல் டைம் மெம்பர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஒரு 5 வருஷத்துக்கு உறுப்பினராக தேர்வாயிருக்கா. உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, தலைவர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் உறுப்பினர் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்ததுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சுவாமிநாதன் ஐயர். அப்புறம் ஓகே, மணிப்பூர் ஹைகோர்ட். சரியா, மணிப்பூர் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக கெம்பையா சோமசேகர் அவர்கள், இவர் வந்து முன்னாடி கர்நாடகா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த கெம்பையா சோமசேகர் அவர்களை மணிப்பூர் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா நியமனம் பண்ணி இருக்கிறாங்க. எப்பொழுதுமே நியமனம் செய்யறது வந்து யார் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான் வந்து நியமனம் செய்யும், அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது ஸோ முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியான அஜய்குமார் அவர்கள் வந்து UPSC தலைவராக வந்து தேர்வாயிருக்கிறார். சரியா, முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்த செயலாளராக இருந்த அஜய்குமார் வந்து UPSC தலைவராக வந்து தேர்வாயிருக்கிறார். ரைட்டா. ஸோ ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா UPSCக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா TNPSC, அதுக்கப்புறம் கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது எல்லாத்தையும் பற்றியும். இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த ரெண்டுத்தையும் பற்றி எந்த பார்ட் சொல்லுது அப்படின்னா பார்ட் 14. பார்ட் 14 வந்து இதை பற்றி தான் சொல்லுது. பார்ட் 14 எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல் 315 இருந்து 323 வரைக்கும். ரைட்டா. சரி, இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ் உறுப்பினர்களை அப்பாயிண்ட் பண்றது நியமிக்கிறது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் நியமிப்பாங்க. சரியா, பிரசிடென்ட் தான் நியமிப்பாங்க. இங்க வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறது வந்து யார் அப்படின்னா கவர்னர் தான் நியமிப்பாங்க, ஆளுநர். இங்க சேர்மனுக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மனுக்கும் உறுப்பினர்களுக்கும் பதவிக்காலம் வந்து 6 வருடம் இருந்துக்கலாம் அல்லது 65 வயது வரைக்கும் இருந்துக்கலாம், 65 இயர்ஸ். எப்படி இதை சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் 50 வயசுல வந்து சேர்மன் ஆகுறாருன்னா அல்லது உறுப்பினர் ஆகுறாருன்னா அவர் 56 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம்.
56 வயசுல ஆகுறாருன்னா 62ல ரிட்டையர் ஆகலாம். 62ல ஆகுறாரு அப்படின்னா 68 வரைக்கும் இருக்கக்கூடாது. 65 தான் கொடுத்துருக்காங்க. 65லயே ரிட்டையர் ஆகணும். அதுதான் சொல்லுங்க. விச்சவர் இஸ் இயர்லியர் 6 வருடம் இருக்கலாம் அல்லது 65 வயது வரைக்கும் இருக்கலாம். ஓகே. இங்க சேர்மன் மற்றும் உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பதவிக்காலம் அப்படின்றது 6 வருடம் அல்லது 62 வயது. சரியா, 62 வயது. ஓகே. இங்க வந்து சேர்மன் மற்றும் உறுப்பினர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வருடம் வருடம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனுவல் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகே. இங்க வந்து சேர்மன் அண்ட் உறுப்பினர்கள், தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து இங்கேயுமே வந்து ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஆனுவல் ரிப்போர்ட். இதை யார்கிட்ட கொடுக்கணும்னா ஆளுநர் கிட்ட கொடுக்கணும். ஆளுநர் கிட்ட கொடுக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவங்கள வந்து பார்த்துட்டீங்கன்னா நால்சாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனா நியமனம் செஞ்சிருக்காங்க. நால்சா அப்படின்றது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. சரியா, நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நால்சா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, நால்சா அதனுடைய தலைவராக வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனா வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினராக வந்து பார்த்துட்டீங்கன்னா மிஸ் அனுராதா பிரசாத் அவர்கள் வந்து தேர்வாயிருக்கிறாங்க. சரியா, அனுராதா பிரசாத் அவர்கள் வந்து யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினராக வந்து தேர்வாயிருக்கிறாங்க. ஸோ நியமனம் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான். அடுத்தது ஏர் ஸ்டாஃப். அதாவது ஏர் ஸ்டாஃப் அப்படின்றது வந்து வைஸ் சீஃப், துணைத் தலைவர். ரைட்டா, இந்திய விமானப்படையினுடைய துணை தளபதியாக வந்து பார்த்துட்டீங்கன்னா தேர்வானவர் நர்மதேஸ்வர் திவாரி. நர்மதேஸ்வர் திவாரி அவர்கள் தான். ரைட்டா. அதுக்கப்புறம் ஆர்பிஐனுடைய டி ரவிசங்கர் அவர்கள் வந்து 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய பார்ட் டைம் மெம்பரா வந்து தேர்வாயிருக்கிறார். 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய பார்ட் டைம் மெம்பர். ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிக்கல்ல ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி பேசுறாங்கன்னா ஆர்டிக்கல் 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி பேசுறாங்க. ரைட்டா. ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யறது யாரு? பிரசிடென்ட் தான். ரைட்டா. நம்ம இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களினுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர், இந்த ஒரு கவுன்சிலுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தலைவரா வந்து தேர்வானது வந்து யார் அப்படின்னா எஸ் மகேந்திர தேவ். அதுக்கப்புறம் லெப்டினன்ட் ஜெனரல் தினேஷ் சிங் ராணா அவர்களை வந்து அந்தமான நிக்கோபார் கமாண்ட் அப்படின்றது வந்து அதுக்கான ஒரு கட்டளை. சரியா, ஒரு படைக்கான கட்டளை. அதனுடைய புதிய தளபதியாக தேர்வாயிருக்கார் லெப்டினன்ட் தினேஷ் சிங் ராணா. அதுக்கப்புறம் அட்டல் இனோவேஷன் மிஷன், அதாவது நீத்தி ஆயோக் இருக்குல்ல, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, அந்த நீத்தி ஆயோகினுடைய அட்டல் இனோவேஷன் மிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அதனுடைய இயக்குனராக வந்து தேர்வானது வந்து தீபக் பக்லா அவர்கள் தான். அடுத்தது கிஃப்ட் சிட்டி, அதாவது குஜராத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா. ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா கிஃப்ட் சிட்டியினுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக தேர்வானது வந்து சஞ்சய் கவுல். ஓகே. அப்புறம் புதுசா வந்து குடியரசுத் தலைவர் வந்து நிறைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு வந்து ஆளுநர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா புசப்பட்டி அசோக் கஜபதி ராஜு கோவாவினுடைய ஆளுநராகவும், ஆஷிம் குமார் கோஷ் ஹரியானாவினுடைய ஆளுநராகவும், கவிந்தர் குப்தா லடாக்கினுடைய ஆளுநராகவும் வந்து அதாவது யூனியன் பிரதேசத்துக்கு வந்து லெப்டினன்ட் ஜெனரல் கவர்னர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா. யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் ஆளுநரை வந்து லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க பாருங்க, கா இங்க கஜபதி. சரியா, கா. அதுக்கப்புறம் வந்து கோஷ்னா கோஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேய். ஸோ ஹரினா வந்து சீக்கிரம் போ, பேய் வந்து ஹரி சீக்கிரமா போ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க லட்டு. ஸோ கவ்வி, லட்டை வந்து கவ்வி பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இதை வந்து நான் மேக்ஸிமம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டாட்டிக்ல நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஸ்டாட்டிக் பார்க்குறப்ப வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய சொல்லுவேன். பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்ப ஷார்ட்கட் வந்து நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய நியமனங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால் வந்து நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா அது வரா இன்கேஸ் வந்து நம்ம ஒன்று ஷார்ட்கட் படிச்சிருப்போம், திடீர்னு நம்ம எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நியமனத்தை மாற்றிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஷார்ட்கட் சொல்றது கொஞ்சம் தவிர்த்துருவேன். ஓகே.
அடுத்தது அதாவது இக்னோவ் அப்படின்றது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ரைட்டா, அதனுடைய முதல் பெண் துணைவேந்தரா வந்து உமா காஞ்சிலால் அவர்கள் வந்து தேர்வாயிருக்காங்க. உமா காஞ்சிலால் தான் வந்து இக்னோவ் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய முதல் பெண் துணைவேந்தர். ஓகே, இது எப்பொழுது இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1985 ரைட்டா. அடுத்து சிஆர்பிஎஃப்னுடைய சீஃபா வந்து ஜிபி சிங் வந்து தேர்வாயிருக்கிறார் ரைட்டா. சிஆர்பிஎஃப்னுடைய சீஃபா வந்து கியானேந்திர பிரதாப் சிங். நம்ம ஆல்ரெடி முன்னாடி நான் வந்து இப்ப சிஆர்பிஎஃப் சீஃப் வந்து நான் முன்னாடியே வந்து நான் ஒரு ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இது அப்டேட்டட் ரைட்டா, இதுதான் வந்து அப்டேட்டட். ஸோ சிஆர்பிஎஃப் சீஃப் வந்து இவர் தான் வந்து அப்டேட்டட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சிஆர்பிஎஃப் சீஃப் யார் அப்படின்னா கியானேந்திர பிரதாப் சிங். ஸோ இப்போ நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு வந்து சீஃப் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். யார் அப்படின்னா எதெல்லாம் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிஆர்பிஎஃப், அதுக்கு அடுத்தது வந்து ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதுக்கடுத்து ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அடுத்து சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சிஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் சிஆர்பிஎஃப் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1939 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் வந்து கியானேந்திர பிரதாப் சிங். கியானேந்திர பிரதாப் சிங். அதுக்கடுத்து ஐபின்றது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா அப்படின்றது ரிசர்ச் அனாலிசிஸ் விங். இந்தியாவினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங் இருக்குது இல்ல, ஸோ அந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சீக்ரெட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து உள்நாட்டில் வந்து யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ பார்த்துக்குவாங்க. வெளிநாட்டில் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா தான் பார்த்துக்குவாங்க. ஐபி வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1887 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் வந்து தப்பன் தேக்கா. அடுத்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் 1968 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் வந்து பராக் ஜெயின். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1963 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் வந்து பிரவீன் சூட். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 1882 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் வந்து சொனாலி மிஸ்ரா ரைட்டா. ஸோ இது முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்தது அருண் பள்ளி அவர்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வந்து தேர்வாயிருக்கிறாங்க ரைட்டா. பேர் என்ன அப்படின்னா அருண் பள்ளி அவர்கள். அடுத்து நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஐசிசியினுடைய புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக சஞ்சோக் குப்தா வந்து தேர்வாயிருக்கிறார். சரியா, பேர் என்னன்னா சஞ்சோக் குப்தா. ஐசிசியை பொறுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஐசிசி வந்து 1909 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து துபாயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா துபாய் எங்கே இருக்குன்னா ஐக்கிய அரபு எமிரகத்தில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி வந்து சஞ்சோக் குப்தா. இதனுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா ஜெய்ஷா ரைட்டா. ஸோ இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரியா, இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்டுக்கும் நான் இதே மாதிரியே தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதனுடைய ஸ்டாட்டிக், இப்போ நார்த் கொரியான்னு இருக்குன்னா நார்த் கொரியாவினுடைய தலைமையகம் எது, தலைநகரம் எது, அதுக்கடுத்து என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இன்டர்நேஷ்னல் அமைப்பு. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உலக சுகாதார அமைப்பு இருக்குது, அதுக்கடுத்து ஆசியான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, நாட்டோன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.